எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். நான் சங்கீதா. இன்றைக்கி தாயார் குக்கிங் சேனலில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ரவா அடை. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இது 200 கிராம். அரை கப்பு தயிர், 100 ml, உப்பு 1 டீஸ்பூன், ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இதெல்லாம் கலந்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிறேன். இதை மூடி போட்டு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அரை மணி நேரம் ஊற வச்சு ரவை இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, துருவிய கேரட் 1, பொடியாக நறுக்கின கேப்சிகம் ரெட் கலர் க்ரீன் கலரு 1 கப்பு, ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, ஸ்பூன் மிளகாய் தூள், ஸ்பூன் கரம் மசாலா, மல்லி பொடியாக நறுக்குனது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதுதான் கரெக்டான பதம் அடை செய்கிறதுக்கு. இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து வச்ச மாவை 2 கரண்டி எடுத்து இந்த மாதிரி தட்டி விடுங்க. வச்சு தேய்க்கக்கூடாது. கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டின மாதிரி விடுங்க. இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் சுற்றி சேர்த்துக்கலாம். இப்போ அடையை மூடி வச்சு அடுப்பை குறைவான தீயில் 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ மூடி எடுத்துட்டு திருப்பி போட்டு 5 நிமிஷம் மறுபடியும் வேக வைக்கணும். அடுப்பு குறைவான தீயிலே இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். அடை வெந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.